பெரியோர்களே, இன்றைக்கு தேவையான ஒரு அருமையான தலைப்பில் அற்புதமான பட்டிமன்றம். ஒரு பக்கம் பார்த்தா மகிழ்ச்சி தருவது காதல் திருமணம் தான் அப்படின்னு ஒரு ஆணித்தரமான விவாதம். இன்னொரு பக்கம் அதை அடிச்சே இல்லை, நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான் மகிழ்ச்சியான திருமணம் அப்படின்னு இன்னொரு வாதம். நாம எந்த கட்சியிலையா சேர? அதனால இப்ப என்ன செய்ய போறேன், கட்சி தலைவர்களை அழைக்க போறேன். காதல் திருமணம் தான் மகிழ்ச்சி தருவது என்கிற கட்சியின் தலைவர் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் இப்போது வருகிறார்கள். தம்முடைய வாதத்தின் தொகுப்புரையை தருகிறார்கள். நடுவர் அவர்களே, காதலுங்கிறது இன்டர்நெட் இமெயில் மாதிரி இந்த நூற்றாண்டுல வந்ததில்லை. திருவள்ளுவர் எழுதின காமத்துப்பால் இருந்து பாரதியார் எழுதின காதல் 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 போயின் சாதல்னு காதலை பத்தி அப்பவே எழுதியிருக்காங்க. ரோமியோ ஜூலியட், அம்பிகாபதி அமராவதி, லைலா மஜ்னு, ஆண்டனி கிளியோபட்ரா, இவங்க காதலை பத்தி எல்லா காவியத்திலையும் பெருமையா தானே சொல்லியிருக்காங்க. சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சியா? ஆண்டனி கிளியோபட்ராவோட கதை இவருக்கு தெரியாது போல இருக்கு. The triple pillar of the world is transformed into a strumpet pool அப்படின்னு கிளியோபட்ரா பத்தி ஷேக்ஸ்பியரே சொல்லியிருக்காரு. அதாவது உலகத்திலே 3 தூண்கள்னு வர்ணிக்கப்பட்ட கிரீஸ், ரோம், ஈஜிப்ட தன் காதலுங்கிற ஆயுதத்தால அழிச்சவதான் கிளியோபட்ரான்னு சொல்லியிருக்காரு. ஓ, உலக அழகின்னு எல்லாரும் ஒத்துக்கிட்ட கிளியோபட்ராவை இவங்க அவதூறா பேசுறாங்க. ஏன் தெரியுமா? அவங்க அழகுல நம்மையாருக்கு பொறாம. அம்பிகாபதி அமராவதி, ரோமியோ ஜூலியட்னு எத்தனை உதாரணங்கள் சொன்னாரு. எல்லாமே சோகமான முடிவுதான். இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் சுகமான முடிவு. அந்த காதலர்கள் செத்தாலும் அவங்க காதல் ஜெயிச்சிருச்சே, அதனாலதான் அவங்கள பத்தி இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கோம். காதலால பல குடும்பங்கள் அழிஞ்சிருக்கு. காதலால பல ஜாதிகள் இணைஞ்சிருக்கு. காதலுங்கிறது ஒரு நெருப்பு, அது எல்லாரையும் எரிச்சிடும். காதல் ஒரு அணையா விளக்கு, அது எல்லாருக்கும் வழிகாட்டும். No, no, love is blind. No, love is truth. ஐயா, எங்களுக்கு விளங்குற மாதிரி கொஞ்சம் தமிழ்ல பேசுங்க ஐயா. நடுவர் ஐயா, நீங்க எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? ஐயா, நானே பழைய நினைப்புல நொந்து கிடக்கேன். அது எதுக்குயா இங்க? நீங்க நடத்துங்கய்யா. நடுவர் ஐயா, எங்கும் தமிழ் எதிரும் தமிழ்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு எங்கும் காதல் எதிரும் காதல் தானே இருக்கு. காதல் இல்லாத வாலிபமானு கவியரசு கண்ணதாசனை எழுதியிருக்காரு. சினிமாவுக்காக என்ன வேணாலும் எழுதலாம். நிஜ வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கிற கதையே இல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க எல்லாம் பேப்பர்ல படிச்சிருப்பீங்க. தங்கச்சி காதலிச்சதுக்காக அண்ணன்காரன் காதலோட கையை வெட்டிட்டு நடு ரோட்ல பட்ட பகல நடந்து போனானா. முன்ன பின்ன பார்க்காம பழகாம பெத்தவங்க சொன்னாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக தாலி கட்டின எத்தனையோ மாப்பிள்ளைங்க இன்னைக்கு இடிஞ்சு போயில இருக்காங்க. ஆனா பெத்தவங்க நடத்தி வச்ச கல்யாணத்தை பத்தி எந்த காவியத்திலேயாவது சொல்லியிருக்காங்களா? ஏன், ராமனுக்கும் சீதைக்கும் பெத்தவங்க பார்த்து தானே கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதனாலதான் அம்பிட்டு பேரும் 14 வருஷம் வனவாசம் போனாங்க. சரி, அப்படியே இருக்கட்டும். கோவலனுக்கும் கண்ணகிக்கும் பெத்தவங்க தானே பார்த்து கல்யாணம் பண்ண வச்சாங்க. அதனாலதான் கோவலன் கண்ணகிக்கு அல்வா கொடுத்துட்டு மாதவியை தேடி போயிட்டாரு. அதோட நின்று இருந்தா பரவாயில்லையா? அது கொலக்கட வரையில போய் நின்னுச்சு. காதலுங்கிறது நம்ம கலாச்சாரத்துக்கு ஒத்து வராத ஒரு விஷயம். ஏன் ஒத்து வராது? நாடு விட்டு நாடு காதல்னு சொன்னா நம்ம நாட்டு பிரதமரா இருந்த ராஜீவ் காந்தி, சோனியா காந்தியை சொல்லலாம். அதே மாதிரி ஸ்டேட் விட்டு ஸ்டேட் காதல் எத்தனையோ பேர் உதாரணமா சொல்லலாம். மொத்தத்தில் காதல் இல்லாத நாடே இல்லை. உலகம் இருக்கிற வரைக்கும் காதல் அழியாது. காதல் திருமணம் வாழணும், காதல் திருமணம் வளரணும், காதல் திருமணம் ஜெயிக்கணும். நடுவர் அவர்களே, எதிர்கட்சி தலைவர் காதல பத்தி வீராவேசமா பேசுறாரே, இதே மேடையில் அவருக்கு ஒரு துணிச்சலான சவால் விடுறேன். அதை ஏத்துக்க அவர் தயாரா? சவாலை ஏத்துக்கிறது எனக்கு சக்கரை பொங்கல் சாப்பிடுற மாதிரி. நடுவர் அவர்களே, விட சொல்லுங்க. சிங்கக்குட்டி. நடுவர் அவர்களே, என் ஜாதி என்ன, என் மதம் என்னன்னு அவருக்கு தெரியாது. அதே மாதிரி இவரை பத்தி எனக்கும் தெரியாது. இப்ப இவரை நான் காதலிக்கிறேன். இதே மேடையில் என்ன கல்யாணம் பண்ணிக்க இவர் தயாரா இருக்காரா? இது டூ மச். பொண்ணு ரொம்ப விவரமான ஆளுதாயா. நாரடி. நோ 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 நடுவர் அவர்களே, இவர்கள் டாபிக்கை வேற திசையாக மாற்றி என்னென்னமோ பேசுகிறார்கள். நீங்க தயவு செய்து அவரை அடக்குங்கள். என்னையா இது?
அவங்க ஒரு சொல்லம்பு விட்டு இருக்காங்க, நீங்க ஒரு வில்லம்பு போட்டு அடக்குங்க அல்லது ஒரு சொல்லம்பு போட்டு மடக்குங்க. என்னய்யா இது? என்ன ஐயோ பாத்தீங்களா, தனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்து தப்பிக்க பாக்குறாரு. நீங்க தானே சவால் விட்டீங்க. அதெல்லாம் இல்ல, நீங்க தான் என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னா சவால தோத்துட்டேன்னு சொல்லுங்க. அதெல்லாம் முடியாது. தலைவா, யார் சொல்- இது உனக்கு மட்டும் விட்ட சவால் இல்ல, இந்த ஆண் வர்க்கத்துக்கே விட்ட சவால். இந்த கல்யாணத்துக்கு நீங்க ஒத்துக்கோங்க தலைவா, ஒத்துக்கோங்க தலைவா. கல்யாணத்துக்கு ஒத்துக்கோங்க. ஐயா ஐயா போடுங்கய்யா, மாட்டிக்கிட்டே இல்லையா? போடுங்க போடுங்க. ஐயா, இப்படி நானு ஒரு பட்டிமன்றமும் நடத்துறது இல்லையா. இப்ப நான் கொடுக்க போறது ஏன் தீர்ப்பு இல்லையா, ஒரு பொண்ணு திட்டமிட்டே வந்த தீர்மானம். என்ன செய்ய, தமிழ் உணர்வுள்ள தம்பி சிவராமகிருஷ்ணனும் காயத்ரியும் வாழ்க வளர்க என்று வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ஹலோ பிரதர், பிரதர், நான் வரும்போதே நோட் பண்ண ஒரு ஃபீலிங் கூடவே இருக்கிறீங்களே. வாட் இஸ் த மேட்டர், டெல் மீ. வீட்டுல ஒரு பிரச்சனை. விடுங்க பிரதர், நேத்துக்கு தானே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் நைட்னாலே பிரச்சனை வரத்தான் செய்யும். சில ஜோடிகள் உடனே செட் ஆகும், சில ஜோடிகள் 1 வீக்ல செட் ஆகும். இப்ப என்ன எடுத்துங்க, ஏன் ஃபர்ஸ்ட் நைட்ல சந்தோஷமா உள்ள போன வேகத்திலே திரும்பி வந்துட்டா, துரத்தி விட்டா, அப்புறம் அப்படி இப்படி பேசி 6 மாசம் கழிச்சு செட் ஆனா. விடுங்க, உங்களையும் கரெக்ட் பண்ணிக்கலாம். பிரதர், நான் ஏற்கனவே குழம்பி போயிருக்கேன். என் பிரச்சனையே வேற. என்ன சர்வதேச பிரச்சனை சொல்லுங்க. என் மொத பொண்டாட்டி குழந்தையோட வீட்டுல வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கா. யார், சுமதியா? ஆமா. அந்த கருமாந்திரம் புடிச்சவ இங்க எதுக்கே வந்தா? அவதான் உங்க கூட வாழ இஷ்டம் இல்ல, உன்னை பிடிக்கலன்னு டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாளே, அப்புறம் எதுக்கு வந்து கலாட்டா பண்றா? அவங்க அப்பா சந்தர்ப்பம் பண்ணி கூட வந்திருக்கானா? 2 பேரும் சேர்ந்து டார்ச்சர் கொடுக்குறாங்களா? அந்த டார்ச்சர் கூட பரவாயில்ல. இப்ப வந்தவ ஏன் முத கல்யாணம் நடந்தது சொல்லலன்னு டார்ச்சர் பண்றாளே. இப்ப சுமதி எங்க இருக்கா? அது ஏன் கேக்குறீங்க? வீட்டுக்கு எதிர்த்து அப்படியே குடி வந்திருக்கா. வெரி குட். ஆ? வாவ், உன் ஒய்ஃப் 2 பேரும் பக்கம் பக்கமா இருக்கிறது உனக்கு ஜாலி தானம்மா. ஃபர்ஸ்ட் பாக்கும்போது செகண்ட திட்டு, செகண்ட பாக்கும்போது ஃபர்ஸ்ட் திட்டு, அப்புறம் பாரு 2 பேரும் போட்டி போட்டு உன் மேல வந்து விடுவாங்க. என்ன முறைக்கிற? இப்படிதான் ரொம்ப போய் ஊருக்குள்ள உழைக்காம டக்கால்ட்டி பண்ணி சாப்பிட்டு இருக்கா. நீங்க அதை கண்டினியூ பண்ணு. இத போய் உங்ககிட்ட சொன்ன பாருங்க. என்கிட்ட சொல்லாம ஜார்ஜ் புஷ் கிட்ட சொல்லியா? என்ன செய்ய சொல்லு, போ சொல்றியா? நல்லது சொன்னா கேட்க மாட்டீங்க. நீங்க என்ன கூப்பிட்டு போய் வேலையை பாருங்களேன். நான் என்னைக்கே வேலை பார்த்திருக்கேன், இன்னைக்கு புதுசா பார்க்க சொல்றீங்க? ஐயோ ஐயோ, ஏன் என்னாச்சு? வவுத்துக்குள்ள குடல்லாம் பின்னிக்கிட்டு கடமுடான்னு ஒரு சவுண்ட். ராத்திரியே சொன்னேன் அந்த பீஸ் மசாலாவே ரொம்ப திங்காதீங்கன்னு. கேட்காம வலிச்சு வலிச்சு முழுங்குனீங்க. இப்ப அது வேலையை காட்டிடுச்சு. போய் தொலைங்க. முடியாது. ஏன்? சூடா ஒரு கப் காபி சாப்பிட்டா தான் போக முடியும். ஏம்மா காயத்ரி, அந்த பாலை எடுத்துட்டு வாமா. இந்த மனுஷன் தொல்லை தாங்க முடியல. இது வந்துட்டேன். வந்துருவா, உட்காருங்க. சோபால உட்கார்ந்தா அசிங்கமாயிடாது. எந்திரிங்க. வந்துருச்சு. என்ன? ஓ எம்மா காயத்ரி, சீக்கிரம் வாமா, என்ன காப்பாத்து. அது இதை கொண்டு வந்துட்டேன். ஐயோ, பால் போச்சு. எவன்டா நடுவுட்ல பந்தடிச்சவன்? நம்ம பேராண்டி. யாரடி அவ என் பையனை அடிச்சது? சக்காலத்தி. வாடி வெளிய, ஒரு கை பாத்துடுறேன். என் பையனை அடிச்ச கைய உடைக்காம விட மாட்டேன்டி. வாடி. வேணும். நீங்க கொஞ்சம் இருங்க. காயத்ரி, குரல் காயத்ரி. கொடுக்கறாளா? இரு, இரு பாருங்க, நான் பாத்துக்கறேன். காயத்ரி, டேய், என்ன சாவு கொடுக்கற? உன் புள்ளை நான் தான் அடிச்சேன். என்ன என் கையை ஒடிச்சிடுவியா? போட பாக்கலாம். சுமத், ஈவ இறக்கலாம சின்ன பையனை அடிச்சிருக்க. அவன் என்ன அனாதை நினைச்சியா? என்னங்க, இவன் உங்க குழந்தை தானே? உங்க குழந்தை தானே? இவனை அடிக்கும் போது உங்க ரத்தம் கொதிக்கல? வாய் திறந்து சொல்லுங்க. சும்மா இருங்களேன். இந்த பார், ஏதோ தெரியாம அடிச்சிட்டா, அதுக்காக நான் அவளை திட்டிட்டேன். ஏன் இப்படி சத்தம் விட்டு ஊரை குட்டுற? நான் சுட்டுனாலதான் இந்த கூட்டம் கூடுச்சு. கோட்டை கோயில் சாமி, ரொம்ப ஆட்டம் போடாத. துப்பாக்கி உங்காலே விழுந்துட போகுது. மூஞ்சூரு மூஞ்சி சின்ன பின்னமாயிடும். ஐயோ அம்மா, என்னம்மா இது? என்ன என்னடா பண்ண சொல்ற? இங்க பாரு சுமதி, நான் சொல்றது நீங்க சும்மா இருங்க. அதான் அவகிட்ட போய் கெஞ்சுறீங்க. இந்த பார், பிரச்சனை எனக்கும் உனக்கும் தான். எதா இருந்தாலும் என்கிட்ட பேசு. அத நீ ஏன் புடிச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்க? அவர் ஒண்ணும் உனக்கு மட்டும் புருஷன் இல்ல, எனக்கும் தான். அத நீ தெரிஞ்சுக்கோ. 2ஆம் தரமா ஓடி வந்த உனக்கு இவ்வளவு உரிமை இருந்தா, அவரை முறைப்படி கல்யாணம் பண்ணி 6 மாசம் குடும்பம் நடத்தின எனக்கு எவ்வளவு உரிமை இருக்கும்? திமிரா பேசுறவா? என்னங்க, நானும் ஓடி வந்தவளா? என்ன நேரம் சும்மா இருக்கீங்க? சொல்லுங்க. ஐயோ சுமதி, நான் சுமதி இல்ல, காயத்ரி. ஐயோ காயத்ரி, நெருப்புனா வாய் சுட்டுருமா என்ன? அவன் உன்னை வெறுப்பேத்துறதுக்காக பேசிட்டு இருக்கா. நீ ஏன் டென்ஷன் ஆவற? இங்க பாரு காயத்ரி. நான் காயத்ரி இல்ல, சுமதி. ஐயோ மாப்பிள,
உன் புது பொண்டாட்டிய மறுவாதிய ஒழுங்கா பேச சொல்லு. ரொம்ப ஓவரா பேசுறா. டப்பு டப்பு சுத்தி அடிச்சு விடுவா. நாங்க என்ன காக்காயா குருவியா நீ டொப்பு டப்புன்னு சுடுறதுக்கு? ஐயோ அம்மா கொஞ்சம் சும்மா இருமா. எப்படா சும்மா இருக்கிறது? பொம்பளைக்கு பொம்பளை பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஆளு என்ன சுடுறேங்கிறான். ஏற்கனவே வேட்டு சத்தம் கேட்டுதான் உங்க அப்பாவுக்கு ஒரு காது அவுட்டு. இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? இங்க பாரு மாமா, பெரிய மனுஷன் இவ்வளவு நேரமா சும்மா இருந்தேன். மரியாதை உங்க பொண்ணு கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போங்க. என்னது? போக முடியாதியா? போறேன்னா என்ன பண்ணுவ? புடிங்கி கயிறு திரிச்சிருவியா? போடுங்க அவனை. இவ்வளவு நேரமா உன் கையில துப்பாக்கி இருந்ததேங்கிறதுக்காக நான் பேசாம இருந்தேன். என்னடா பேசிக்கிட்டு இருக்கேன்? அதானே? என் மாமா முன்னால நிக்கிறதுக்கு உனக்கு அருகதை இருக்காடா? நெஞ்ச நிமித்திக்கிட்டு நிக்கிற, பிச்சு புடுவான் படுவா. ஏய், என்ன அடிச்சிட்டு இல்ல? ஆமா. உன் தங்கச்சி புருஷன் கூட பார்க்காம என்ன அடிச்சிட்டு இல்ல? இருடா மூஞ்சூரு, ஒரு கோட்டர் ஏத்திட்டு வந்து இன்னொரு காதையும் பஞ்சர் ஆக்கிடுற. இன்னொரு மிஷினை வாங்கி போட்டுக்கிறேன். சீ, போடா, போடா. அப்பா 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 போதுமா போதுமா? இப்போ முதல்ல என் புள்ளைய அடிச்சீங்க, இப்ப எங்க அப்பாவை அடிச்சிட்டீங்க. நான் மட்டும் தான் பாக்கி. என்ன அடிச்சீங்க? ஏன் விட்டு வைக்கிறீங்க? அடிங்க, அடிங்க. ஏய், தொடாத. தொட்டா கை உடைச்சிடுவேன். என்னங்க அவ தொடர, நீங்க சும்மா இருக்கீங்க? ஐயோ காயத்ரி, வீட்டுக்குள்ள நான் போய் ஏன் உள்ள போனோம்? அவதான் அவ கிட்ட முதல்ல அவளை போக சொல்லுங்க. காயத்ரி, இங்க பாரு சுமதி, ஊரே வேடிக்கை பாக்குது. ப்ளீஸ் மா, ப்ளீஸ் வீட்டுக்குள்ள போய. ப்ளீஸ் மா, ப்ளீஸ். இப்படி செல்லமா முன்னாடியே சொல்லிருந்தா நான் அப்பவே போயிருப்பேன். நான் ஒண்ணும் அந்த மாதிரி வாக்கி மீறவில்ல. நான் வரேன் மாமா. அப்பாடா. வாங்க போலாம். ஓடிருச்சு. என்னங்க? என்ன மயங்கி நிக்கிறீங்க? ஏய், நான் ஒண்ணும் மயங்கலையே. வீட்டுக்கு வாங்க. காயத்ரி, காயத்ரி, காயத்ரி. ஐயோ. காயத்ரி. உங்க வீட்டுக்காரரு என்ன பண்றான்னு பாருங்க இப்ப. என்ன நானும் 4 நாளா லுக் விடுறேன், நீ ஆப்போசிட்லயே லுக் விடுறிய. இந்த கட்டிங் மாஸ்டர் கண்டுக்க மாட்டேங்கிறிய? எனக்கு கட்டிங் மாஸ்டர்லாம் பிடிக்காது. ஆ, எனக்கு ட்ரில் மாஸ்டர், போஸ்ட் மாஸ்டர், ஹெட் மாஸ்டர் இப்படிப்பட்ட மாஸ்டர்களை தான் பிடிக்கும். ஆ, உனக்கு அவங்கள பிடிக்கும், ஆனா அவங்களுக்கு ஒன்ன பிடிக்காத. அண்ணே, நான் உங்க புருஷன் பத்தி சொல்லும் போது நம்ப மாட்டேங்கல்ல. இப்ப பாருங்க அவர் பண்றது இல்லையே. நீ கவலைப்படாத, நான் இங்க வேலைக்கு சேர்ந்துட்டேன்னா நானே அவரை கவனிச்சுக்கிறேன். நீ ரொம்ப பேசுற, ரொம்ப பேசுற. வாய் காது வரைக்கும் வருது பாரு. இஸ்திரி பாக்ஸ் வச்சு தேய்ச்சிருவேன். போயா? வராது வராது, வேலையை பாருங்க சீக்கிரம். ஒர்க் ஒர்க். டேய் அரவிந்த், இங்க என்ன பண்ற? ஒர்க் பண்றேன் அண்ணே. யார் இந்த பிளாக் ரோஸ்? கட்டிங் செக்ஷன்ல சேர்ந்துருக்கனே, நீங்க அப்பாய் பண்ணு. கட்டிங் செக்ஷன்? அது ஏன் செக்ஷன் ஆச்சே? என்ன கேட்காம எவன்டா அப்பாயிண்ட் பண்ணுது? நம்ம எம்டி தானே பரிச்சை வச்சு பாஸ் மார்க்கே போட்டாரு. அந்த அண்டாவாய் சும்மாவே இருக்க மாட்டான், ஏதாவது பண்ணிட்டே இருப்பான். பாஸ் மார்க் போடுறதுக்கு என்ன பண்ணி கொடுமா? சரி, எத்தனை மார்க்? 100க்கு 100ண்ணே. 100 plus 100. 100. ஓ, லேடி டர்ன் ஆன் தி ஃபேஸ். மூஞ்சி காணோம். இங்க தானே இருக்கு. எங்கடா? மூஞ்சி நேரா இருக்கு. இல்லையேடா. உள்ள இருக்குனே. உள்ளனா என்ன சொரகத்துக்குள்ளயா? உளிக்குள்ள இருக்குனே. உள்ளுக்குள்ளயா? ஓபன் தி ஃபேஸ். மாட்டேன். லேடி, உன் பேர் என்ன? பாத்திமா. பாத்திமா? இந்த டிவில செய்தி வாசிக்குமா அந்த பாத்திமாவா? அது இல்ல, என் பேரு பாத்திமா பீவி. ஓ, அது பாத்திமா, நீ பாத்திமா பீவி. குரல் நல்லா தான் இருக்கு. மூஞ்சி கொஞ்சம் காட்டு. காட்ட மாட்டேன். ஏன்? உங்களை எப்ப எனக்கு பிடிக்குதோ அப்ப காட்டுறேன். ஐயோ ஐயோ, ஹோம்லி அப்ரோச்டா. அரவிந்த் கம்முடா. இந்த மூஞ்சியை நீ பாத்திருக்கியா? பல நாளா பாத்துருக்கேன். ஆ? அம்சமா இருக்குங்க. கட். மத்த அம்சத்தை நான் பாத்துக்கிறேன். யூ கோ. கோடா கோ. பாத்தி, ரூமுக்கு போலாமா? என்னது ரூமுக்கா? இது கட்டிங் செக்ஷன். வேலை கத்து கொடுங்கண்ணே. இருடா. யாரா நீ? நான் தானே அருள்சாமி. நிச்சே போடா. போலாமா? அண்ணே, போங்கண்ணே. நீ வேணா போடா. சரி. போடா. பாடுவா ஒரு வேலை செய்ய விட மாட்டேங்கிறானுங்க. டா, டா. ஐயோ 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 ஐயோ. பாத்தி, கைய கொண்டா, அப்படி கத்திரியை எடு, அப்படி ஓபன் பண்ணு, அப்படி கத்திரி எடுத்து கிளாத் மேல வச்சு கச்சுக்கு கச்சுக்கு ஆச்சுக்கு கச்சுக்கு ஆச்சுக்கு ஆச்சுக்கு ஆச்சுக்கு. என்னங்க கத்து கொடுக்கறேன்னு கட்டி கட்டி பிடிக்கிறீங்க? கட்டி பிடிக்காம எப்படி கத்து கொடுக்கறது? டிரைவிங் கத்துக்கும் போது டிரைவர் கையை பிடிச்சு தானே கத்து கொடுக்குறான். டாக்டர் ஊசி போடும்போது கையை பிடிச்சு தானே ஊசி போடுறாரு. வளையல் போடும்போது வளையல்கார கையை பிடிச்சு தானே போடுறா. அப்ப மட்டும் கையை குழஞ்சிட்டு கொடுக்குறீங்க. நாங்க கட்டி பிடிச்சா மட்டும் நீ இழப்பமா? பாத்தி பாத்தி, உன்னை அங்கங்க கட்டி கட்டி பிடிச்சி டச் பண்ணுன்னு உனக்கு ஏதாவது ஃபீலிங் ஏற்பட்டுச்சா? ஒரு ஃபீலிங்கும் வரலங்க. ஒரு ஃபீலிங்கும் வரலையா? ஏன்? பழகி போச்சு.
ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, போயிட்டு வரட்டுமா? இந்த கொஞ்சர வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. ஏய், உன்னை கொஞ்சம் வேற யார கொஞ்சம் சொல்றேன்? ஏன் உங்களுக்கு வேற ஆளா இல்ல? அதான் எது வீட்டுல இருக்காளே. நேத்து நடந்தது இன்னும் நீ மறக்கலையா? மறக்கிற மாதிரியே நடந்துக்கிட்டீங்க. ச்சே, ச்சே, ச்சே. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம முத்தம் கொடுக்கறா, நீங்களும் அதை ஏத்துக்கிட்டு மயங்கி நின்னீங்களே. என்ன பண்ண சொல்ற நீ? அவ கண்ணத்துல அழிஞ்சிருந்தா பலாறு திரும்ப அவ கண்ணத்துல அழிஞ்சிருப்பேன். முதல்ல கொடுத்தா அதை எப்படி திரும்ப கொடுக்க முடியும்? ஏன் கொடுத்து பார்க்க வேண்டியதானே? ஐயோ காயத்ரி, நீ நினைக்கிற மாதிரி எனக்கு அவன் மேல பாசம்லாம் இல்ல. அவ என்னைக்கு என்ன ஒதுக்குனாலோ அன்னைக்கே நான் அவளை வெறுத்துட்டேன். சத்தியமா? சத்தியமா. அப்ப அந்த பையன் மேல? அவனே எனக்கு பிடிக்கலங்கிற, அவனை எப்படி எனக்கு பிடிக்கும்? கரெக்ட் கரெக்ட். இப்பதான் என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குங்க. நீ நிம்மதியாரு, நான் போயிட்டு வரேன் ஆபீஸ்க்கு. இருங்க இருங்க. என்ன? இந்தாங்க உங்களுக்கு சாப்பாடு. இந்த பஸ்ல தூக்கிட்டு போக சொல்றியா? ஏன்? என்னால முடியாது. ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு உங்க வயிறு கெட்டு போயிடும். அதான் நான் இருக்கேன்ல, நானே சமைச்சேன். நீ சமைச்சியா? என் பாத்திரம் எல்லாம் ஃபுல்லா இருக்கா? எனக்காக சமைச்சேன்? ஐயோ சும்மா இருங்க போ. என்னங்க, ஆ. இன்னைக்கு கிருத்திகை, ஆ. முருகன் கோயிலுக்கு போனோம். 5 மணிக்கெல்லாம் வந்துருங்க. 5 மணிக்கு என்ன, 4 மணிக்கே வந்துடுறேன். போயிட்டு வரேன். சரி. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.